வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய புவியியல் வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து இந்தியா அமைவிடம் இயற்கை அமைவுகள் அப்படின்னு பார்க்கணும். இது இன்னைக்கு நம்ம பார்ட் பி வந்து பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் ஏ அப்படின்றத வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இது நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் பாடப்புத்தகத்தில் வரிசை எண் 1 இருக்கக்கூடிய தலைப்பு. பக்க எண் 5 வரையும் நம்ம முடிச்சிருந்தோம் சென்ற வகுப்புல. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள் சொல்லி பக்க எண் 5 வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆஃப்ல வந்து தொடங்குது. ஸோ அதில் வடக்கு மலைகள்லாம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் 2 பிரிவு இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். வடக்கு மலைகளும் வடபெரும் சமவெளிகள் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வடக்கு மலைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, நமக்கு பெரிய ஒரு அரணா வந்து இமயமலை இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த இமயமலை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலை அல்லது திபெத்தின் இமயமலை அல்லது டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லக்கூடியது ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, திபெத்தில் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதற்கு அடுத்து இமயமலையின் மையப்பகுதி நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மையத்தில் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். மேற்கு இமயமலைக்கு கிழக்கில் தென்கிழக்கில் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதை வந்து மைய இமயமலைன்னு சொல்லலாம். இந்த இமயமலையை நம்ம 3ஆக வந்து பிரிக்கிறோம். ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம தேர்வு நோக்கில் எதெல்லாம் கேள்வியை கேட்பாங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு அடுத்து வந்து கிழக்கு இமயமலை அப்படின்றது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியதான். இது வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து மொத்தமாக வந்து. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்பில் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம அந்த இமயமலையின் மையப்பகுதியாக இருக்கிற அந்த இமயமலை அப்படின்னு நம்ம சொல்றதை வந்து 3 உட்பிரிவுகளாக வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ஹிமாத்ரின்னு சொல்லுவோம், 2வது வந்து இமாச்சல், 3வது சிவாலிக் அப்படிங்கிறோம். ஸோ இதனுடைய சிறப்புகள் என்னென்ன, இதில் இருக்கக்கூடிய சிகரங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வகுப்பில் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இமயமலையின் வந்து முக்கியத்துவம் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதற்கு அடுத்து வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகளாக சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அதனுடைய துணை ஆறுகள் மற்றும் வந்து விந்தியா, சாத்புரா மவுண்டன் இருக்கும். அந்த விந்திய மலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய துணை ஆறுகள், அதனுடைய துணை ஆறுகள் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வடபெரும் சமவெளியை நம்ம வட இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த வடபெரும் சமவெளினா என்ன, அந்த சமவெளி அப்படின்றது அதனோட அமைப்பின் அடிப்படையில் ஒரு 4ஆக வந்து பிரிப்போம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் வந்து அந்த தரையை இறங்கக்கூடிய இடத்துல வந்து பாம்பர் அப்படின்ற சமவெளியை வந்து உருவாக்குதுங்க. அப்போ பாபர் சமவெளினா என்ன, அதனுடைய கூறுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதற்கு அடுத்து தராய் அப்படின்ற ஒரு சமவெளி ஏற்படுத்துது, அதனுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பாங்கர் அப்படின்ற ஒரு சமவெளியும், அடுத்து காதர் அப்படின்னு சொல்லிட்டு சமவெளி ஏற்படுத்துகிறது. இது இல்லாமல் நம்ம இடத்தின் அடிப்படையில் வந்து நம்ம சமவெளியாக நம்ம பிரிக்கும் பொழுது இப்போ ராஜஸ்தான் சமவெளி, அதில் பாயக்கூடிய ஆறுகள் என்னென்ன, அந்த சமவெளி உருவாக்குனது எது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படி படிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பஞ்சாப், ஹரியானா சமவெளியை பற்றி படிக்க போகிறோம், கங்கை சமவெளியை பற்றி படிக்க போகிறோம், பிரம்மபுத்திரா சமவெளியை பற்றி படிக்க போகிறோம். இதான் சமவெளியில் நம்ம படிக்க இருக்கிறது. ஸோ நம்மளுடைய புவியியல் பாடப்புத்தகத்தில் பக்க எண் வந்து 5 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சொன்னதான் அட்லஸ் கண்டிப்பாக வந்து அட்லஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கணும். ஸோ அட்லஸ் வச்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஸோ அப்போ மேப் பார்க்காம நம்ம படித்தோம் அப்படின்னா நினைவில் கொள்றதுன்றது கஷ்டம் வந்து. ஸோ நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா படங்களாக பார்க்கும் பொழுது நல்லாவே நினைவு கொள்ளும் அப்படின்னு. ஸோ அப்போ எக்ஸாமில் ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு மேப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நேற்று பார்த்து அந்த 2 மேப்பை நான் வச்சுட்டு நம்ம இன்று படிக்க வேண்டிய அந்த தலைப்பை வந்து இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் அப்படின்றதுல இருந்து நம்ம தொடங்கி பார்க்க போகிறோம் சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சுலபமாக நம்ம ஜாகிரபி படித்து முடிச்சிடலாம். ஜாகிரபியில் நம்ம 5க்கு 5 மதிப்பெண் வந்து எடுக்கிறது. மதிப்பெண்லாம் 5க்கு 5 கேள்வி சரியாக போடுறது, 7.5 மதிப்பெண்கள் எடுக்கிறது. ஏன்னா ஒரு கேள்விக்கு வந்து நம்ம சரியாக விடை அளிச்சோம் அப்படின்னா 1.5 மார்க்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதனால 7.5 மதிப்பெண்கள் இதுல இருந்து கிடைக்க போகுது. ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது ஒவ்வொரு மார்க்கும் நம்ம 600-700 ரேங்க் வந்து மற்றவர்களை பின்னுக்கு தள்ளி நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முதல் நாளே கவுன்சிலிங் போகணும் அப்படின்ற டார்கெட்டோட படிங்க, கண்டிப்பாக வெற்றி நமதே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பெரும் பிரிவாக பிரிக்கும் போது என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வடக்கு மலைனா வட இந்தியாவில் இருக்கிறதா வந்து. 2வது வடபெரும் சமவெளிகள் அப்படின்றது இப்போ பார்த்தோம். 3வது தீபகற்ப பீடபூமி அப்படின்னு. இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு இயற்கை பிரிவா இது இருக்கு அப்படின்னா வந்து இந்த தீபகற்ப பீடபூமி தான் இருக்கு அப்படின்னா. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். 3வது கடற்கரை சமவெளிகள். இது நமக்கு தெரியும், மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை. நேற்று கூட நம்ம பார்த்தோம் என்னென்ன கடற்கரை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து தீவுகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொன்னா லட்சத்தீவு கூட்டங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அப்படின்னு. ஸோ அதுவும் நம்ம அடுத்த வகுப்புல பார்ட்டியில வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்று நம்ம வடக்கு மலைகளும் வடபெரும் சமவெளிகள் சொல்லிட்டு இந்த 2மே நம்ம பார்த்து முடிக்க போறோம். இதுல நமக்கு ஏராளமான கேள்விகள் வந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. திருப்பி இந்த வருடம் நடைபெற எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் பண்ணிக்கலாம். இப்போ இமயமலைகள் அப்படின்னு வடக்கு மலைகள் அப்படின்னா உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர். அப்போ உலகின் இளமையான உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இமயமலை. உலகின் நீளமான மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்ககிட்ட அட்லஸ் இருக்கும். அந்த அட்லஸ் ஓப்பன் பண்ணுங்க, தென் அமெரிக்க கண்டத்தை எடுங்க. அந்த தென் அமெரிக்க கண்டத்தில் வந்து ஆண்டிஸ் அப்படின்ற ஒரு மலைத்தொடர் வந்து போயிட்டு இருக்கும் மேற்கு பகுதியில். அப்போ தென் அமெரிக்க கண்டத்துடைய மேற்கு
பகுதியில் ஆண்டிஸ் மலைத்தொடர் இருக்கும். அதுதான் உலகிலேயே மிக நீளமான மலைத்தொடர் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இமயமலையை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து உலகிலேயே இளமையான வந்து உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இமயமலை அப்படின்னு. அப்போ இளமையான மிக உயரமான மலைத்தொடர் அப்படின்ற 2 வார்த்தைக்கு சொந்தம் யாருன்னா இமயமலைக்கு சொந்தமானது அப்படிங்கிறோம். இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாகுச்சு அப்படிங்கிறோம். எப்படி இந்த மலைகள் வந்து உருவாச்சு அப்படின்னா வந்து புவி மேலோட்டு பேரியக்க விசையின் காரணமாக, இந்த வார்த்தை அப்படியே கேட்டாங்க நமக்கு, புவி மேலோட்டு பேரியக்க விசை காரணமாக அந்த புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலையாக உருவாகின்றன. ஸோ அப்போ மடிக்கப்பட்டு உருவாகிறது அப்படின்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெத்தீஸ் அப்படின்ற கடல் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை தட்டு வந்து மோதுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோஏஷியன் பிளேட் இருக்கு. அப்போ ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று மோதும் போது இங்கே இருக்கக்கூடிய அந்த டெத்தீஸ் அப்படின்ற கடல் வந்து மடிக்கப்பட்டு அப்படியே இமயமலை உருவாகிறது. அப்போ இமயமலை உருவானது அப்படின்றது இப்படி தான் உருவாது. அப்போ இதுக்கு இடைப்பட்ட அந்த தட்டு கடலாக இருந்திருக்கு. அது வந்து என்ன பண்ணா ரெண்டு வந்து மோதும் போது வேற வழி இல்லாமல் இப்படி கூட மடங்கி இப்படி மடிப்பு மலையாக வந்து மாறுது. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா மடிப்பு மலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ புவி பேரியக்க விசையினால் அப்படின்னா தட்டுக்கள் ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதுது. என்ன தட்டு மோதுதான் ஐரோப்பா ஆசிய தட்டும் அதே மாதிரி நம்ம கோண்டுவான நிலப்பகுதி நம்மளுடைய நிலப்பகுதி வந்து சொல்லுவோம். அது என்ன கோண்டுவான நிலப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வெரி சிம்பிள் தான். நம்ம இந்த உலகம் தோன்றும் பொழுது உலகம் தோன்றிய நாள் முதல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் வந்து உலகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எல்லா நிலமும் ஒன்றா சேர்ந்திருக்கு. ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பேஞ்சியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பேஞ்சியா அப்படின்றது என்னன்னா நிலம் அனைத்தும் ஒன்றாக இருந்தது அப்படின்னு. இப்போ நீர்பரப்பு இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நீர்பரப்பு என்ன சொன்னால் பந்தலாசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பந்தலாசா அப்படின்றது இது சுற்றி இருக்கக்கூடிய நீர்பரப்பு. அப்போ பேஞ்சியா அப்படின்னு நிலமாகும், பந்தலாசா அப்படின்றது நீராகவும் இருந்தது அப்படின்னு. இது எப்படி மாறுது காலப்போக்கில் அப்படின்னா வந்து அந்த நிலம் அப்படின்றது 2ஆ உடையுது. உடஞ்சி மேலே ஒரு பாதியும் கீழே ஒரு பாதியும் இருக்கு. அப்போ மேலே இருக்கிற பாதி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இதை வந்து அங்காரா அப்படின்னு சொல்றாங்க. அது அப்போ அங்காரா அப்படின்ற நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நிலப்பரப்பு, கீழே இருக்கிற நிலப்பரப்போட பேர் என்னன்னா கோண்டுவானா அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நம்ம படிக்கும் பொழுது வந்து கோண்டுவானா அப்படின்ற நிலப்பரப்புல வந்து உருவானது எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி தமிழ்நாடு அப்படின்னு தென்னிந்தியா நம்ம சொல்லுவாங்க. அப்போ அது என்னாச்சுன்னா பேஞ்சியா அப்படின்னு மொத்தமாக நிலம் வந்து ஒன்றா இருந்தது அப்படின்றது வந்து இது வந்து நிலப்பகுதி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து என்னன்னா பேஞ்சியா வந்து இந்த பந்தலாசா அப்படின்றது என்னன்னா நீர் பரப்பு அப்படிங்கிறோம். ஸோ மொத்தமாக நீர் அனைத்து ஒன்றா இருந்தது. இப்போ அங்காரா கோண்டுவானா 2 நிலமா வந்து உடையுது. பூமியோட மேலோடு வந்து அப்படி உடஞ்சிட்டு நடுவில் என்ன கடல் உருவாகுது அப்படின்னா டெத்தீஸ் அப்படின்ற கடல் வந்து உருவாகுது. அப்போ டெத்தீஸ் அப்படின்ற கடல் வந்து எங்கே இருந்தது அப்படின்னா இந்த அங்காரா கோண்டுவானா அந்த நிலப்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த டெத்தீஸ் அப்படின்ற கடல் வந்து இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அது நமக்கு முக்கியம். இப்போ இந்த நிலப்பரப்பு என்ன ஆகுது அடுத்த கட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து எப்படி மாறுது அப்படின்னா இது வந்து விரிசல் விடுது. இது வந்து என்னன்னா இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு மாறுது வந்து. ஸோ இங்கே இருக்க நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வட அமெரிக்காவாக மாறுது. இங்கே வந்து கிரீன்லாந்து அப்படின்னு மாறுது. இது வந்து என்னன்னா யூரோ ஏஷியா அப்படின்னு நிலப்பரப்பாக வந்து மாறுது. இந்த மாதிரி விரிசல் விட்டு இந்த அங்காரா நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் உடையுது, அந்த ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் உடையுது. கீழே எப்படி மாறுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து ஒன்று தென் அமெரிக்கா வந்து இன்னொன்று ஆப்பிரிக்கா வந்து. ஸோ அதற்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்புறம் இந்தியா வந்து. ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரி தட்டுக்களாக உடையுது. அப்படி உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இந்திய தட்டு மட்டும் என்ன பண்ணுன்னா நகர்ந்து மேலே நோக்கி போகுது. அப்படி மேலே நோக்கி இது மட்டும் போகுது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பிளேட் வந்து நகர்ந்து இந்த பக்கம் போகுது. சவுத் அமெரிக்கா வந்து தென் அமெரிக்கா இந்த பக்கம் போகுது. ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மையத்துக்கு வந்துடுது வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டுகளும் உடஞ்சி பிரியுது காலப்போக்கில். அப்படி பிரியும் போது இந்திய தட்டு மட்டும் நகர்ந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பா ஆசிய தட்டோட போய் மோதுது. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா வந்து கீழே அதே மாதிரி அண்டார்டிகா முக்கியமான கண்டம் அண்டார்டிகாவும் இருக்கு. அப்போ அண்டார்டிகா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா எல்லாம் ஒன்னா தான் இருந்தது. அது வந்து 0 டிகிரிக்கு கீழே இருந்தோம், பூமத்திய ரேகைக்கு கீழே இருந்தோம். அப்போ இது உடஞ்சி நகர்ந்து மேல் நோக்கி போகுது. அப்போ 0 டிகிரி அப்படின்றது வந்து நடுவில் இருக்கு. அந்த 0 டிகிரி நம்ம கிராஸ் பண்ணி மேலே போயிட்டோம். அப்போ இந்தியா எங்க ஆரம்பிக்குது நேற்றைய வகுப்புல பார்த்தோம் 8 டிகிரி 4 நிமிடத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்போ நகர்ந்து அப்படியே மேல் நோக்கி போய் இது போயிட்டு என்ன பண்ணுன்னா மோதுது. அதாவது கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று மோதக்கூடிய ஒரு பிளேட் பவுண்டரியா எது இருக்கு அப்படின்னா இமயமலை இருக்கு. அப்போ உதாரணத்துக்கு வந்து இதுதான் வந்து கடல் பரப்பு, அது டெத்தீஸ் அப்படின்ற கடல் பரப்பு. இப்போ இந்த பக்கம் இந்தியன் பிளேட் வந்து மோதுது, இந்த பக்கம் யூரோ ஏஷியன் பிளேட் இருக்கு. ரெண்டும் வந்து மோதுனா இது அப்படியே மடிக்கப்பட்டு மேலெழும்புது. அப்படி மேலெழும்பும் போது என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிப்பு மலை இமயமலை உருவாகுது. அப்போ இமயமலையோட உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம பார்க்கறது வந்து உதாரணத்துக்கு எவரெஸ்ட்னு 8848 மீட்டர்னு பார்க்குறோம். இதனோட உயரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போகும். காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டுக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கிட்டே இருக்கு. அப்போ உயரம் அதிகரிக்கிறது. இன்னும் ஒரு 1 லட்சம் ஆண்டுகள் கழிச்சு
வச்சு பார்த்தீங்கன்னா இமயமலையோட உயரம் வந்து எவரெஸ்டோட சிகரம் வந்து 10,000 மீட்டர் தாண்டி போயிடும் அப்படிங்கிறோம். அப்போ மலை வளருகிறது அப்படின்னா என்னன்னா அந்த கண்ட தட்டுக்கள் நகர்வுனால தான் என்னன்னா அது வந்து ஒன்றொன்று மோதும் பொழுது அது மேல் நோக்கி எழுமி அது வளர்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாஞ்சியானா எல்லா நிலமும், பாந்தலாசா அப்படின்னா எல்லா நீர்ப்பரப்பும், டெத்திஸ் அப்படின்ற கடல் வந்து பார்த்தீங்கன்னா அங்காரா கோண்டுவானா நிலப்பரப்புக்கு இடையில் காணப்படுகிறது. அங்காரானா வந்து வடக்கே இருக்கக்கூடிய கண்டங்கள், கோண்டுவானா அப்படின்னா தெற்கே இருந்த கண்டங்கள். அப்போ இந்தியா அப்படின்றது, இந்திய தட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா ஏசியா இருக்குல்ல அதோட சேர்ந்தது கிடையாது. இது போய் மோதி அதோட சேர்ந்து அந்த கடல் வந்து டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு மேலெழும்பி அதனால உருவாகுது அப்படிங்கிறோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் அப்படின்னா இதுதான். புவி மேல ஒரு ஓடு இருக்கு, அந்த ஓடோட பேரியக்க விசைகள் பெரிய அளவில் விசை, அந்த விசை வந்து ஒன்னோட ஒன்று. சரி, ஏன் இந்த மாதிரியே மோதுது ஒன்னோட ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்டு சிம்பிள் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு. இப்போ இந்த ரெண்டு தட்டு மோத காரணம் என்ன அப்படின்னா இந்த புவி மேலோட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவி மேலோடு அப்படின்றது கிரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து லாவா இருக்கு. அந்த லாவா என்ன பண்ணுதுன்னா இது வந்து இந்த மாதிரி சுழற்சியில் ஈடுபடுது. அப்போ சுழன்றிட்டு இப்படி வரும்போது என்னன்னா ஒன்னோட ஒன்று வந்து மோதுது. அப்போ இது வந்து இயக்கம் வந்து இதனுடைய இயக்கத்தின் காரணமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்கே மேலே இருக்கிற பிளேட்டை வந்து இது வந்து நகர்த்துது. இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். அப்போ ஒன்னோட ஒன்று மோத வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த மேக்மா அப்படின்னு சொல்லுவோம். வெளியே வந்தால் லாவா, உள்ள இருக்க மேக்மா அப்படின்னு. அப்போ எரிமலை குழம்பு சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த எரிமலை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கு. அதுதான் என்ன பண்ணணும், ஒன்னோட ஒன்று மோத வைக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்படி மோத வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து மேலோடு மேல இருக்க ஓடு டெத்திஸ் கடலுக்குள்ள அந்த ஓடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகிறது அப்படிங்கிறோம். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது இமயமலை அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்குல சிந்து பள்ளத்தாக்கு அப்படிங்கிறோம். அங்கிருந்து ஆரம்பிச்சு கிழக்குல பிரம்மபுத்திரா. சிந்து பள்ளத்தாக்குன்னா என்ன சொல்லுவோம், மேப் எடுங்க, அட்லஸ் எடுத்து பாருங்க. சிந்து அப்படின்ற நதி வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து திபெத்தில் ஆரம்பிச்சு அப்படியே லடாக் மேல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். சிந்துவின் துணையாறு எங்க போகும்னா ஜம்மு காஷ்மீர்ல போகும், இமாச்சல் பிரதேஷ்ல போகும், பஞ்சாப்ல வந்து போகும். அப்ப சிந்து அப்படின்ற நதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேல வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நம்ம மேப்ல பார்ப்போங்க. ஸோ சிந்து நதி அப்படின்றது அது பாயக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறது அப்படின்றது திபெத்தில் உற்பத்தி ஆகும். அப்போ திபெத்தில் கைலாஷ் மலைத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா மானசரோவர் ஏரி கருகாமல் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிறது எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே எங்கே போயிட்டு இருக்கு, லடாக் ஜாஸ்கர்னு சொல்லி 2 மலைத்தொடர் இடுக்கு நடுவில் போயிட்டு அப்படியே எங்கன்னா பாகிஸ்தானில் வந்து கில்ஜித் அப்படின்ற பிளேஸ்ல வந்து உள்ள நுழையுது. அப்போ சிந்து அப்படின்ற நதியும் அது வந்து மேற்குல அப்படி பார்க்குறோம், இமயமலையோட மேற்கு எல்லையா வந்து. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அருகாமையில் தான் என்னது சாங்போ அப்படின்ற பேரில் வந்து பிரம்மபுத்திரா வந்து திபெத்தில் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிற பிரம்மபுத்திரா அப்படியே எங்கே போகுது அப்படின்னா வந்து திபெத்தில் போயிட்டு அப்படியே மேலே எழுப்பி இந்த இடத்துல நம்சபர்வா அப்படின்ற ஒரு பீக் இருக்கு. அந்த சிகரம் அப்படின்றது இமயமலையோட சிகரம் தான். ஸோ அந்த சிகரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் போட்டு அப்படியே எங்கே நுழையுதுன்னா அருணாச்சல பிரதேஷ்குள்ள நுழையுது அதுக்கப்புறம் சமவெளி அசாமில் அப்படியே சமவெளி அடைஞ்சு அசாமில் அப்படியே பாஞ்சு எங்கே உள்ள நுழையுதுன்னா பங்களாதேஷ்குள்ள நுழையுது. பங்களாதேஷ்குள்ள போனதுக்கப்புறம் யாரு இங்கே கங்கா வரும், கங்காவோட ஒன்றா சேர்ந்து கடலில் போய் அடைஞ்சது. ஸோ அப்போ பிரம்மபுத்திரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருணாச்சல பிரதேஷ் கிட்ட ஒரு யூட்டர்ன் போட்டு அப்படியே இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுது இருக்கும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு இமயமலை அப்படின்னு பார்க்கணும், இதுதான் இமயமலை. இமயமலை என்ன, இந்த பக்கம் வந்து மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ், கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல நம்ம யார் இருக்காங்கன்னா பிரம்மபுத்திரா. ஸோ அதுக்கு இடைப்பட்டது தான் வந்து இமயமலை வில் வடிவத்தில் காணப்படுகிறது. ஸோ இப்போ இந்த இமயமலை அப்படின்றது வந்து நமக்கு அதனுடைய எல்லைகளாக நம்ம பார்க்கறது மேற்கில் பிரம்மபுத்திரா மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து அதே மாதிரி கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அப்போ இமயமலையோட நீளம் என்னப்பா அப்படின்னா சிந்து பள்ளத்தாக்கு வந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர். இது கங்காவுடைய நீளம் கேட்டாலும் அதே தான் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும், 2525 கிலோமீட்டர். ஏறக்குறைய ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ காஷ்மீர் பகுதியில் எப்படி இருக்குன்னா இமயமலை வந்து அகலமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ காஷ்மீர் பகுதியில் அகலமாக காணப்படுகிறது. அந்த அருணாச்சல பிரதேசத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து 200 கிலோமீட்டர் அகலத்தோட கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கு. அப்போ காஷ்மீர் பகுதியில் நல்ல அகலமாகவும் அருணாச்சல பிரதேசத்துக்கு அருகில் வந்து அகலம் கம்மியாகவும் இருக்கு அப்படின்னு. ஸோ பாமீர் முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து உலகின் கூரைன்னு சொல்றோம். இது எங்க இருக்குன்னா இந்து குஷ் மவுண்டனும் இமயமலையும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிச்சு வந்து போடுது அப்படின்னு. இது நம்ம மேப் எடுங்க, மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவுடைய அந்த பிசிக்கல் மேப்னு சொல்லுவோம், இயற்கை மேப். இது பாத்தீங்கன்னா தெரியும், இது இந்து குஷ் மவுண்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இந்து குஷ் மவுண்டனும் இங்க இருக்கக்கூடிய இமயமலையும் ஸோ இது என்னன்னா இமயமலை. ஸோ அப்போ இந்த இமயமலையும் ஒன்னா சேர்ந்து பாமீர் முடிச்சுன்னு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்குது அப்படின்னு. ஸோ அப்போ பாமீர் முடிச்சு, பாமீர் நாட் அப்படின்றது இந்து குஷ் மவுண்டன் இமயமலையும் ஒன்னா சேர்ந்து போடுற முடிச்சு தான் நம்ம பாமீர் முடிச்சு. இது வந்து உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து திபெத்தி என்ன சொல்லுவாங்க, உலகின் குறை. ஏன்னா திபெத் வந்து உயரமானதா இருக்கு அப்படின்னு. ஸோ அதையும் உலகின் குறை சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சும் உலகின் குறைன்னு சொல்லுவாங்க. இது மத்திய ஆசியாவில் உயரமான மலைத்தொடர். இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் வந்து மலைத்தொடர் அப்படின்னா இந்து குஷ் அப்படின்னு. ஸோ மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர்னா இந்து குஷ் அப்படின்ற மவுண்டைன் அப்படின்னு. ஸோ அதையும் அதே மாதிரி இமயமலையம் இணைக்கும் பகுதியாக உள்ளது அப்படின்னு. ஸோ பாமீர் முடிச்சு கிழக்கு நோக்கி என்னது வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. யாரு இமயமலை.
அப்போ இமயமலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா வில் போன்ற வடிவத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படி தானே தெரியுது. இப்போ இமயமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேப் எடுத்து பாருங்க. ஸோ இமயமலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வில் போன்ற வடிவில் தான் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வில் போன்ற வடிவில் இமயமலை உள்ளது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இமயமலையோட வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வில் போன்ற வடிவம் கொண்டது அப்படிங்கிறோம். அடுத்து இமாலயா அப்படின்னா என்னப்பா, ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் பனி உறைவிடம் அப்படின்னு வந்து. ஸோ பனி உறைவிடம், பனி வந்து என்ன பண்ணுது அபோர்ட் ஆஃப் ஸ்னோன்னு சொல்லுவோம். பனி உறைவிடமாக எது இருக்குன்னா ஹிமாலயா அப்படின்னு பார்க்குறது. அப்போ சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. பனி உறைவிடம், உறைனா தங்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா இமயமலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த டிரான்ஸ் இமயமலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இமாத்திரி அப்படின்றது மிக உயரமானது வந்து. அப்போ 5 கிலோமீட்டருக்கு மேலே 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. நம்ம ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் மேலே போனாலும் நம்ம அறிவியல்ல பிசிக்ஸ்ல ஏற்கனவே படிச்சிருப்போம். என்ன ஆகும், 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் 1 கிலோமீட்டருக்கு வந்து. அப்போ 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா என்ன ஆகும், 30 டிகிரி குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே உயரம் மேலே அதிகரிக்க -10 -20 -50 விண்டரில் வந்து போயிடும். ஸோ அந்தளவுக்கு வெப்பநிலை வந்து பயங்கர குளிராக இருக்கும். இப்போ குளிர்காலத்தில் வந்து ஹிமாலயாஸோட அடிவார பகுதியில் வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா -20 டிகிரி போயிடும். அப்போ எப்போவுமே பனி வந்து உறைந்த நிலையில் தான் இருக்கும், அது உருகவே உருகாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உயரமான சிகரங்களாக வந்து காணப்படுகிறது. இப்போ எவரெஸ்ட் இடத்துல 8 கிலோமீட்டர் வந்து, அப்போ 50 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிரும் வெப்பநிலை எவரெஸ்ட் மேலே போனீங்கன்னா. அப்போ நார்மலாக கீழே இருக்கிறத விட ஒரு 50 டிகிரி குறைஞ்சது, 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையிறது அப்படின்ற அளவுக்கு அதிக குளிராக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு. இப்போ இந்தியாவின் பெரிய அரணா எது இருக்கு அப்படின்னா இமயமலை இருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும், 3 பெரும் பிரிவாக நம்ம பிரிக்கணும். அப்போ பெரும் அரண் எது இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டால் இமயமலை அப்படின்னு. இது 3 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்றது, டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை, திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு நம்ம பார்க்குற ஜம்மு காஷ்மீர், லடாக், திபெத்தில் இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மத்திய இமயமலைகள் அப்படிமா, இதான் மையத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூன்றாவது என்ன அப்படின்னா கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னா வடகிழக்கு மாநிலங்களில் காணப்படுகிறது. அப்போ வடகிழக்கு மாநிலங்களில் வந்து இருக்கக்கூடிய இமயமலையின் பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றது உலகிலேயே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உலகிலே படிப்பு மலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் மிக பழமையான, இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு எடுத்துக்கலாம். உலகிலேயே அப்படின்ற வார்த்தை வேணாம் வந்து, ஏன்னா உலகிலேயே பழமையான மடிப்பு மலை மற்றொரு மலை வந்து இருக்கு. ஸோ அது வந்து டிபேட் டிஸ்கஷன்ல இருக்கு, அதனால விட்டுருவோம். ஆரவல்லி இந்தியாவில் பழமையான மடிப்பு மலை, இமயமலை இந்தியாவில் இளமையான மடிப்பு மலை. அப்போ ரெண்டுமே என்னன்னா மடிப்பு மலை தான் பார்க்கலாம். ஸோ அப்போ ஆரவல்லி பழமையானதுக்கும் இமயமலை வந்து இளமையானதுக்கும் நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் பார்க்கலாம். அடுத்து டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இம்மலைகள் இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளன பார்க்கலாம். அப்போ இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது எது அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு பார்க்கலாம். எங்கே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இமயமலையின் மையப்பகுதி நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் வடக்கே வந்து காணப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு வந்து. ஸோ அப்போ இதுக்கு வடக்கே காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா வந்து டிரான்ஸ் இமயமலை. அப்போ வடக்குல இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அது பெரும்பாலான பகுதி எங்க இருக்குன்னா வந்து திபெத்தில் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ திபெத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இது திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ திபெத்தியன் மலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை, திபெத்தியன் இமயமலை. இது நம்ம இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் காணப்படுகிறது. திபெத் பீடமில் அமைந்துள்ளது. திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இது வந்து திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷரி கிரானைட் பாறைகளால் ஆனது. இந்த டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு திபெத்தில் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர், லடாக், அது என்ன சொல்றாங்க, டெர்ஷரி கிரானைட் அப்படின்ற பாறைகளால் ஆனது அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து கடலடி உயிரின படிமங்களை கொண்டது. நம்ம ஏற்கனவே டெத்திஸ் கடல் தான் மடிக்கப்பட்டு மேலெலும்பி இமயமலை உருவாச்சுன்னு சொல்றோம். அப்படி உருவானதுனால நம்ம என்ன சொல்றோம்னா டெத்திஸ் கடலடி படிமங்களால் உருவானது, இல்லை கடலடி உயிரின படிமங்களால் காணப்படுகிறது. எங்கன்னு கேட்டாங்கன்னா டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை, திபெத்தியன் மலை எல்லாம் ஒன்று தான். இது மூணுத்துல எது கொடுத்தா அதுதான் ஆன்சர் அப்படி பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்ன அப்படின்னா காரகோரம், லடாக்கு வந்து ஜாஸ்கர், கைலாஷ். இதுதான் அந்த ஆர்டர் வந்து. ஏன்னா இது வடக்குல இருந்து தெற்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து காரகோரம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் லடாக் வந்து. ஸோ அதுக்கப்புறம் ஜாஸ்கர், அதுக்கப்புறம் கைலாஷ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ காரகோரம், லடாக்கு, ஜாஸ்கர், கைலாஷ் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து இமயமலை தொடரின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம படிக்கிறது முக்கியம். வாங்க மேப்ல போய் பார்ப்போம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து மேப் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா காரகோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரகோரம் அப்படின்றது இங்கே தான் இருக்குது.
இதுதான் காரகோரம், இது காரகோரம், இது லடாக், அடுத்து சாஸ்கர் வந்து, அடுத்து கைலாஷ் இங்கே தான் இருக்கும். கைலாஷ் அப்படின்றது இங்கே அப்படியே போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல சார் கைலாஷ் இங்கே இருக்கு பாருங்க, கைலாஷ் மலைத்தொடர். ஸோ அப்போ அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத் அப்படின்னு நம்ம போனோம்னா ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றேன்னா காரகோரம், லடாக், சாஸ்கர், கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையான மலைத்தொடர்கள் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு இமயமலை முடிஞ்சிருச்சு. மேற்கு இமயமலை இன்னொரு பேர் என்னது டிரான்ஸ் இமயமலை, அதே வந்து திபெத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது பார்க்குறோம். ஸோ அது முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இமயமலைகள் பார்க்க போகிறோம் வந்து. ஸோ வடக்கு மலைகளின் மையப்பகுதியாக அமைந்துள்ளது. இப்போ வடக்கு மலைகள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மையப்பகுதியாக எது இருக்குன்னா இது அமைஞ்சிருக்கு இமயமலைகள் அப்படிங்கிறோம். ஸோ இமயமலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இளம் மடிப்பு மலையாக வந்து வடக்கே இருந்த யூரேசியா அப்படின்ற தட்டியம் வந்து, அதே மாதிரி தெற்கே இருந்த வந்து கோண்டுவான நிலப்பகுதி, கோண்டுவான நிலப்பகுதினா அதில் தான் ஒரு பகுதியாக வந்து இந்தியா இருக்கு. அந்த நிலப்பகுதி ஒன்றை நோக்கி நகர்ந்ததால் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அது ஏற்பட்ட அழுத்தத்திலிருந்து டெத்தீஸ் அப்படின்ற கடல் தான் என்ன பண்ணுது, மடிக்கப்பட்டு வந்து எது உருவாகுது அப்படின்னா இமயமலை உருவாகுது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெத்தீஸ் கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சு. அதை நம்ம இங்கே பார்த்தோம். டெத்தீஸ் அப்படின்ற கடல் நடல இருக்கு. இந்த கீழே இருக்க கொண்டு வர நிலப்பரப்பு அது போயிட்டு யூரோ ஏஷியன் பிளேட்டோட போய் மோதுது. அப்படி இதான் யூரோ ஏசியா அப்படி பார்க்குறோம். இது வந்து கிரீன்லாண்டு, இது வந்து நமக்கு நார்த் அமெரிக்கான்னு பார்க்குறோம். ஸோ அப்படியே மோதுறதுனால நமக்கு என்னாச்சு அப்படின்னா டெத்தீஸ் கடல் வந்து மடிக்கப்பட்டு நமக்கு உருவானது தான் வந்து என்ன சொல்றோம்னா இந்த மலைத்தொடர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உயர் இமயமலை அல்லது ஹிமாத்ரி அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இமயமலை இமாச்சல் வந்து, மூன்றாவது வந்து வெளி இமயமலை அல்லது சிவாலிக் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இமயமலை அப்படின்றது வந்து 3 பிரிவாக பிரிக்கிறோம் உயரத்தின் அடிப்படையில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி, ரெண்டாவது என்னன்னா ஹிமாச்சல், மூணாவது வந்து சிவாலிக் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இதனுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய உயரம் வந்து 6000 மீட்டர் அப்படி பார்க்குறோம். ஸோ இதனுடைய உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டாவது இருக்கிறது வந்து 4000 மீட்டர் உயரம் கொண்டது அப்படிங்கிறோம். ஸோ இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் உயரம் கொண்டது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ 1000 மீட்டர் உயரம் இருக்கிறது என்ன சொல்லணும்னா இது வந்து சிவாலிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே வந்து 4000 மீட்டர் உயரம் இருக்கிறது எது அப்படின்னா வந்து இமாச்சல் அப்படின்னு சொல்றோம். இமாத்திரி அப்படின்றது 6000 மீட்டர் உயரம் கொண்டது. அப்போ நம்ம இந்த உயரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா 3 வந்து பிரிக்கிறோம் அப்படிங்கிறோம். உயர் இமயமலை அல்லது ஹிமாத்ரி அப்படின் போது சராசரி உயரம் வந்து 6000 மீட்டர் அப்படிங்கிறோம். அதனால உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. குறைவான மலைப்பொழிவு பெறுகிறதுனா ஃபர்ஸ்ட் எந்த மலைத்தொடர் வந்து இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ ஹிமாத்ரி இருக்கு, அடுத்து வந்து இமாச்சல் இருக்கு, அடுத்து வந்து சிவாலிக் இருக்கு அப்படின் போது என்னன்னா இப்போ காற்று வந்து வீசும்போது மோதி மேலெழும்பு 1 கிலோமீட்டர் மேலே தாண்டி போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே எழும்ப முடியும். அப்போ இங்கே மேகங்கள் உருவாகி இங்கே மழைப்பொழிவு கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல மழை வந்து கொடுக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் யார் இருக்கா அப்படின்னா வந்து கேரளா இருக்கு, அந்த காற்று மோதக்கூடிய பக்கத்தில். நம்ம கிழக்கு பகுதியில் தமிழ்நாடு இருக்கு, நமக்கு மழை கிடைக்கிறது இல்லை. காரணம் காற்று மோதி மேலெழும்பி மழை கொட்டுன்னு கேரளாவில் கொட்டுது, நமக்கு மழை பொழியறது இல்லை அப்படிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நமக்கு சிவாலிக்லையும் அதே மாதிரி இமாச்சல்லையும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் இமாத்திரியில மழைப்பொழிவு இருக்காது. அப்போ குறைவான மழைப்பொழிவு, பௌதிக சிதைவு கம்மியாக இருக்கும். ஆனால் உயரமாக இருக்குது, அப்போ வெப்பநிலை கம்மியாக இருக்குது, அப்போ சிதைவடைதல் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படி பார்க்குறோம். வந்து அது மிக உயர்ந்த சிகரங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து இந்த இமாத்திரியில் இருக்கும். அதுவே சராசரி உயரம் 6000 மீட்டர் சொன்னோம். அங்கே தான் யார் இருக்கா அப்படின்னா வந்து எவரெஸ்ட் இருக்கு. எவரெஸ்ட் அப்படின்னு உலகிலேயே மிக உயரமான சிகரம் அப்படி பார்க்கணும். இதோட உயரம் வந்து 8848 மீட்டர் அப்படி பார்க்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்தில் இருக்குது. மறந்துடக்கூடாது, இந்தியா கிடையாது. இப்போ எவரெஸ்ட் மிக உயரமான சிகரம், ஆனால் நேபாளத்தில் இருக்குது அப்படி பார்க்கணும். அதே வந்து கஞ்சன்ஜங்கா அப்படின்றது நேபாளம் மற்றும் சிக்கிமில் காணப்படுகிறது. இது வந்து 2586. இதுவும் எங்க இருக்குன்னா ஹிமாத்ரி அப்படின்ற இந்த மலைத்தொடரில் தான் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்போ கஞ்சன்ஜங்கா அப்படின்ற சிகரமும் நேபாளம் மற்றும் சிக்கிமில் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். இதனோட உயரம் 8586 அப்படிங்கிறோம். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லணும்னா கார்ட்வின் ஆஸ்டின் K2 நம்ம சொல்லலாம். வந்து அப்போ இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா என்னன்னா K2 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கார்ட்வின் ஆஸ்டின். அது ஞாபகம் எது கிடையாது அப்படின்னா கஞ்சன்ஜங்கா கிடையாது. அப்போ கஞ்சன்ஜங்கா என்னன்னா 2வது உயரமான சிகரமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கேட்டு கார்ட்வின் ஆஸ்டின் அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் தான் எது இருக்குன்னா கேட்டு கார்ட்வின் ஆஸ்டின் இருக்கு. அது வந்து காரகோரம் மலைத்தொடரில் இருக்கு அப்படிங்கிறோம். காரகோரம் மலைத்தொடர் மேலே பார்த்தோன்னா அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறோம். கஞ்சன்ஜங்கா அப்படின்றது இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் அப்படிங்கிறோம். அது எங்க இருக்குன்னா நேபாள் சிக்கிமுக்கும் நடுவில் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இந்தியாவில் இது காணப்படுகிறது. இப்போ அங்கே கார்ட்வின் ஆஸ்டின் எங்க இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் K2 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ மேப்லேயும் இருக்கும். எடுத்து பாருங்க,
கேட்டு அப்படின்றது இந்த காரகோரம் அப்படின்ற மலைத்தொடருக்கு அருகாமையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு வந்து காணப்படுகிறது அப்படி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 8611 அப்படி பார்க்குறோம் கேட்டு அப்படின்றது தான். அதே வந்து கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லடாக்கில் இருக்குது, லடாக்கில் அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரில் இருக்குது அப்படின்னா. அதே கஞ்சன்ஜங்கா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்துக்கும் சிக்கிக்கும் நடுவில் அப்படின்னு 8556 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு. இது வந்து 2வது உயரமான சிகரம். எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த கஞ்சன்ஜங்கா பக்கத்தில் இருக்குது. அதை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து ஹிமாத்ரியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஹிமாத்ரியில் இருக்கக்கூடிய அந்த எவரெஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு அதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர்னு. இது எவரெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறோம். ரெண்டுமே எங்கே இருக்குன்னா ஹிமாத்ரியில் தான் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறோம். ஸோ அப்போ இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம K2 காட்வின் ஆசின் தான் சொல்லணும். அது எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர் காரகோரம் மலைத்தொடருக்கு மேலே இருக்கிறோம். அதே வந்து எவரெஸ்ட் அப்படின்றதும் கஞ்சன்ஜங்கா அப்படின்றது ஹிமாத்ரியில் காணப்படக்கூடியது அப்படிங்க. ஸோ கஞ்சன்ஜங்கா அப்படின்னு என்னன்னா அது சிக்கிமில் பெரிய பனியின் 5 கருவூலங்கள் என்று பெயர் எடுக்கணும். அப்போ சிக்கிமில் இதனுடைய பேர் என்னன்னா பெரிய பனியின் 5 கருவூலங்களாக காணப்படுகிறது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கஞ்சன்ஜங்கா தற்போதைய இந்திய கட்டுப்பாட்டில் நிலப்பரப்பில் இதுவே அப்போ இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கஞ்சன்ஜங்கா. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறது என்ன அப்படின்னா K2 காட்வின் ஆசின் அனுப்பிக்கலாம். இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான ஒரு மலைத்தொடராக அமைந்துள்ளது அனுப்பிக்கலாம். மற்ற மலைத்தொடர்களை விட அப்படின்னா வந்து ஹிமாத்ரி தான் தொடர்ச்சியாக இருக்குது அனுப்பிக்கலாம். அடுத்து நமக்கு சிவாலிக்லாம் வரும்போது ஆறுகளால் படி வைக்கப்பட்டதுனால அது பல குன்றுகளாக காணப்படுறது சிவாலிக் அப்படிங்கிறோம். உலகின் மிக உயர்ந்த சிகரங்களை எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா ஆகியவை பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளிகளுக்கு அருகிலேயே அமைந்துள்ளன அனுப்பிக்கலாம். எப்படி பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி அப்படின்னா வந்து மேப்பை பாருங்கள். மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து கங்கை சமவெளி. இப்போ கங்கை சமவெளியில் பீகார் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பீகார் இங்கே தான் இருக்கும். இது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பகுதி வந்து. ஸோ அப்போ பீகார் மேற்கு வங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ கஞ்சன்ஜங்கா பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா அப்படின்றது பீகார் மற்றும் மேற்கு வங்கம் கங்கை சமவெளிக்கு மிக அருகில் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இதில் வந்து இருக்கக்கூடிய பனி ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பனி ஆறுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் வந்து இல்லை கங்கோத்ரி யமுனோத்ரி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பனியாறு அப்படின்னு போகிறோம். காரணம் என்னன்னா இதுல இருந்து தான் நமக்கு கங்கா யமுனா உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறோம். உலகிலேயே 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் எங்கே இருக்குன்னா இமயமலையில் உள்ளது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ 14 சிகரங்கள் 9 சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் எதுன்னு கேட்டாங்கன்னா இமயமலை. ஆண்டிஸ் மலைத்தொடர் வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது, நீளமானது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா இளமையான உயரமானது அறிமுகம். அதுலேயும் 14 சிகரங்கள் 9 சிகரங்கள் இமயமலையில் இருக்கு. இந்த உலகிலே உயரமான சிகரம்னா எவரெஸ்ட் நேபாளில் இருக்கு, 8848 மீட்டர் எடுக்கும். அடுத்து ஹிமாத்ரி தொடரானது நந்தாதேவி, கேமெட் மற்றும் திரிசூல் போன்ற சிகரங்கள் காணப்படுகிறது. அப்போ நந்தாதேவி, கேமெட், திரிசூல் அப்படின்ற சிகரங்கள் எங்கே காணப்படுகிறதுன்னு கேட்டோன்னா அது ஹிமாத்ரி மலைத்தொடரில் தான் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஏன்னா உயரமான சிகரங்கள் பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா ஹிமாத்ரியில் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து மத்திய இமயமலைகள் அப்படிங்கிறோம். இது வந்து இமாச்சல் இமயமலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மத்திய இமயமலைகள் வந்து இமாச்சல் இதனுடைய சராசரி உயரம் அப்படின்னா 4000 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம் வந்து. ஸோ 4000 மீட்டர் அப்படின்றது என்னோட சராசரி உயரமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா வெண்கற்பாறை, சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் காணப்படுகின்றன. அப்போ சுண்ணாம்பு பாறை, மணற்பாறைகள், வெண்கற்பாறைகள் காணப்படக்கூடியது இதுனா நம்ம இமாச்சல் அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது வந்து இமாச்சல் அப்படின்னு மத்திய இமயமலையாக வந்து இருக்குது பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நகரமயமாக்கல் வந்து காடுகள் அழிப்பு வந்து மிக அதிக மழை பொழிவின் காரணமாக மண் எரிப்பு ஏற்படுகிறது வந்து. ஏன்னா இது காரணம் என்னன்னா இதனோட உயரம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வேகமாக நகரமயமாதல் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இந்த இமாச்சல் வந்து இருக்குது. நகரமயமாகும் போது என்ன பண்ணால் காட்டழிச்சு நகரத்தை உருவாக்க முடியும். அப்போ மழைப்பொழிவு நடக்கும்போது நார்மலாகவே தென்மேற்கு பருவ காற்று போயிட்டு இமயமலையில் மோதி மழை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்குன்னா இமாச்சல் மலைத்தொடர் வந்து இருக்குது. ஸோ அதனால இம்மலைத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம மேற்கு இமயமலை, டிரான்ஸ் இமயமலை, திபெத்தின் இமயமலை நம்ம சொல்லக்கூடிய இதில் வந்து மலைத்தொடர் வந்து காரகோரம், லடாக்கு, ஜாஸ்கர், கைலாஷ்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல், தௌலாதர், மகாபாரத் அப்படின்றது முக்கியமான மலைகள் காணப்படுகின்றன. இங்கே இந்த இமாச்சல் மலைத்தொடரில் வந்து கோடை வாச ஸ்தலங்கள் அப்படின்னு ரொம்ப புகழ்பெற்றதுன்னா சிம்லா சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னா இமாச்சல் பிரதேசில் இருக்குது அப்படின்னு. அடுத்து முசோரி, நைனிட்டால், அல்மோரா, ராணிக்கட் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ உத்தரகாண்டில் இருக்கக்கூடியது நம்ம இந்த
இங்கே இருக்கலாம். இந்த டார்ஜிலிங் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ மேற்கு வங்காளத்தில் இருக்குது தெரிவிக்கிறோம். அப்போ எந்த மாநிலத்தில் இருக்குது இந்த கோடை வாசஸ்தலம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள், ஏன்னா கணவாய் வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது அப்படிக்கிறோம். இப்போ கூட நம்ம கணவாய் வழியாக தான் ரோடு ரயில் நெட்வொர்க்கில் வந்து போட்டிருக்கோம். அப்போ கணவாய் அப்படின்னு என்னன்னா மலையோட இடுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மலை இருக்குது அப்படின்னா இன்னொரு மலை அது பக்கத்தில் இருக்குன்னா அதனோட இடுக்கில் வந்து போகிறதா வந்து கணவாய் அனுப்பிக்கலாம். அப்போ மலையை தாண்டி போகிறது அப்படின்றதுல முடியாது ஸோ அப்போ அதனோட இடுக்கில் போகிறது அப்படின்றது கணவாயை வந்து இருக்கும் அனுப்பிக்கலாம். அப்போ காரகோரம் கணவாய் மற்றும் ஜுசிலா கணவாய் அப்படின்றது எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அனுப்பிக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்து ஷிப்கிலா கணவாய் அப்படின்றது இமாச்சல் பிரதேசில் இருக்குது. அடுத்து பொம்டிலா கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. நத்துலா ஜலப்புலா கணவாய் அப்படின்றது சிக்கிமில் இருக்குது அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி கணவாய்கள் பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அனுப்பிக்கலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இந்த ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய கைபர் கணவாய், ஏன்னா அங்கே இந்து குஷ் அப்படின்ற மவுண்டைன் போயிட்டு இருக்குல்ல, அந்த மவுண்டைன் கிராஸ் பண்ணி மேலே ஏறி இறங்க முடியாது. அப்போ அந்த கணவாய் வழியாக என்ன பண்ணிடலாம், அழகாக ரீச் பண்ணிடலாம். அப்போ பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடியது கைபர் கணவாய். நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கணவாய் வந்து முக்கியமானது போலன் கணவாய். இதெல்லாம் வந்து முக்கியமான கணவாய்கள், போக்குவரத்துக்கு ரொம்ப அவசியம் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு எக்ஸாமில் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து உத்தரகாண்ட் மற்றும் திபெத்தை இணைக்குவது பாதை வந்து பார்த்தீங்கன்னா நிட்டி கணவாய்னும். அப்போ உத்தரகாண்டுக்கும் திபெத்துக்கு நோட்டில், திபெத் தான் சைனா, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது. உத்தரகாண்ட் மாநிலம் இருக்குல்ல, ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது திபெத் அப்படின்னு பார்க்குறாங்க. திபெத்தை கனெக்ட் பண்ணி நிட்டி கணவாய். பென்சிலா கணவாய் அப்படின்றது சுரு பள்ளத்தாக்கு லடாக்கில் உள்ள ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்கு இணைக்கிறது. அப்போ சுரு பள்ளத்தாக்கு ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்கு லடாக்கில் இருக்கு. ஸோ அதை இணைக்கக்கூடியது பென்சிலா. அப்போ லடாக்கில் இருக்கிறதுனா பென்சிலா. அது மாதிரி நித்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாநிலம் எங்கே இருக்குது கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து புர்சில் கணவாய் என்பது வந்து ஸ்ரீநகர். ஸோ ஸ்ரீநகர்னா ஜம்மு காஷ்மீர். அப்போ புர்சில் கணவாய் வந்து காஷ்மீரில் இருக்குது அப்படின்னு வந்து. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து. அடுத்து ரோங்தாங் கணவாய் அப்படின்றது வந்து இமாச்சல் பிரதேசில் உள்ளது அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மிரி அப்படின்றது அருணாச்சல் பிரதேசில் உள்ள ஒரு மலைத்தொடர் அப்படின்னு வந்து. இது வந்து அடிஷனல் பாயிண்ட்ஸ். மலைத்தொடராக வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. குமாயூன் அப்படின்றது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு. இது வந்து குமாயூன் இமயமலைன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இமயமலையை. ஸோ அப்போ குமாயூன் இமயமலை அப்படின்னு சொல்லி குமாயூன் அப்படின்றது உத்தரகாண்டில் இருக்குது. காங்க்ரா அப்படின்னு பள்ளத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பகுதியில் காணப்படுகிறது. இது வந்து சிறிய இமயமலைக்கு அமைந்துள்ளது. அப்போ இமாச்சல் பகுதியில் இமாச்சல் இமயமலை இருக்குல்ல, ஸோ அந்த பகுதியில் காணப்பட்டு காங்க்ரா அப்படின்ற பள்ளத்தாக்கு, காங்க்ரா அப்படின்ற ரிவர் உருவாக்கின ஒரு பள்ளத்தாக்கா வந்து இருக்கு. இதெல்லாம் ஒன்லைனரா நம்ம இமாச்சல் மலைத்தொடரோட நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து வெளி இமயமலை அப்படின்றது சிவாலிக் அப்படிங்கிறோம். இது உயரம் குறைந்து காணப்படும். உயரம் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் தான் இருக்கு அப்படிங்கிறோம். ஜம்மு காஷ்மீர்ல நல்லா அகலமாக இருந்து அசாம் வரை பரவி காணப்படுகிறது. அப்போ ஜம்மு காஷ்மீர் டு அசாம் வரை காணப்படக்கூடியது சிவாலிக் மலைத்தொடர் அப்படிங்கிறோம். இது ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. அப்போ இந்த மலைத்தொடர் வந்து உருவாகிறது என்னன்னா படிவு என்னன்னா ஆறு இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் அப்படின்னு இமாச்சலில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் சொன்னோம். ஸோ அந்த ஆறுகளோட படிவுகளால் ஆனது அப்படிங்கிறோம். அப்போ இதனுடைய ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள் படிஞ்சு அதனால் உருவாயிருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அது மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடர்களாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிமாத்ரி வந்து தொடர்ச்சியான மலைத்தொடருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஆனால் சிவாலிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மலைத்தொடருக்கு எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது அப்படிங்கிறோம். இந்த மலைத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் வந்து என்ன சொல்கிறோம்னா டூன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது டூன் பிரதேசம். இப்போ டெஹ்ராடூன் அப்படின்ற வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டூன் அப்படின்றது என்னன்னா அங்கே பல டூன் பிரதேசங்கள் இந்த மாதிரி நகரங்கள் வந்து இருக்குது. அதில் ஃபேமஸானது வந்து டெஹ்ராடூன் அப்படிங்கிறோம். அதே மேற்கு பகுதி அப்படின்னு எடுக்கும்போது மேற்கு பகுதி தான் சிவாலிக் மலைத்தொடர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேற்குலேருந்து கிழக்கு போனோம் அப்படின்னா ஸோ உத்தரகாண்ட் வந்து மேற்கில் இருக்கும். அதே அஸ்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கில் இருக்கும். ஸோ அப்போ மேற்கு பகுதியில் என்ன சொல்லணும்னா டூன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டூன் பிரதேசங்கள் வந்து காணப்படுகிறது. கிழக்கு பகுதியில் வந்து டுயஸ் காணப்படுகிறது. இந்த டூன் டுயஸ் அப்படின்றது எங்கே காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா சிவாலிக் மலைத்தொடரில் காணப்படுகிறது மணிமக்கள் வந்து. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டூனுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெஹ்ராடூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்தரகாண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து இப்பகுதியில் குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது. அதான் பல உயரம் கம்மியாக இருக்குல்ல. இப்போ ஹிமாத்ரி அப்படின்னா 6000 மீட்டர் வந்து. அடுத்து ஹிமாச்சல் அப்படின்றது 4000 மீட்டர். அடுத்து சிவாலிக் அப்படின்றது 1000 மீட்டர் தான். அப்போ செட்டில்மெண்ட்டுக்கு எது வசதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல குடியிருப்புகள் அப்படின்னும் போது சிவாலிக் அப்படின்றது தான் வசதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது ஹிமாச்சல் அப்படின்றதும் அது நல்ல உயரமாக இருக்குது. ஆனால் கோடை வாசஸ்தலங்களாக இருக்குது. அதிகமான பாப்புலேஷன் மக்கள் தொகை செட்டில்மெண்ட்டுக்கு அப்படின்றது எந்த பகுதி ஏற்றதாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குடியிருப்புகளுக்கு ஏற்றதா. கோடை வாசஸ்தலம்னா ஹிமாச்சல் வந்து. அதே குடியிருப்பு அப்படின்னா சிவாலிக் வந்து. மக்கள் வசிக்க முடியாதது அப்படின்னா ஹிமாத்ரி அப்படி பார்க்குறோம். இமயமலையின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ள சிவாலிக் மலைகள் வெளிப்புற மலைகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்ம இமாலயாஸ் அப்படின்றது மையப்பகுதி அப்படின்றது நம்ம முடிச்சிட்டோம் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேற்கு இமயமலை அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது மைய இமயமலை பார்த்துட்டோம். அதை இமாச்சல் சிவாலிக்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் கிழக்கு இமயமலை அப்படின்னு பார்க்குறோம். எங்கே இருக்குன்னா வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பார்ப்பாங்க. ஸோ இப்போ பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னா இமயமலையின் கிழக்கு கிளையாக இருக்கு. இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவி உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இமாலயாஸ் அப்படின்னு
நம்ம எடுத்துக்கும் போது எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்து தான் வெஸ்டர்ன் இமயமலையாஸ் அப்படின்னா மேற்கு இமயமலை அப்படின்றது சொல்லுவோம். இது ஃபுல்லாக மேற்கு இமயமலை வந்து. அடுத்து இமயமலை அப்படின்றது மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இமயமலையோட வடக்கு பகுதியாக இருக்கிறது தான் டிரான்ஸ் இமாலயாஸ், திபெத்தின் இமயமலையாஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது இமயமலைன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு இமயமலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ கிழக்கு இமயமலை பற்றி நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஸோ அதில் முக்கியமானது என்னென்ன அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ இப்போ கிழக்கு இமயமலை அப்படின்னா இமயமலையின் கிழக்கு கிளையாக இருக்கு. இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவி காணப்படுகிறது. பெரும்பாலும் இதனுடைய குன்றுகள்னா மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எல்லையாக காணப்படுகிறது. நம்ம நேற்று கிளாஸோட சொன்னோம், மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பகுதியாக இருக்கிறது எதுனா மலைகள் தான். எந்த மலைகள் அப்படின்னா வந்து இந்த கிழக்கு இமயமலை அப்படின்னு பார்க்குறோம், பூர்வாஞ்சல் குன்றுகள். இதில் முக்கியமான குன்றுகள் என்னென்ன இருக்குன்னா டப்லா, அபோர், மிஷ்மி, பட்காய், நாகா, மணிப்பூர், மிகிர், காரோ, காசி, ஜெயந்தியா போன்ற குண்டுகள் காணப்படுகின்றன. இதில் நமக்கு எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறது என்னன்னா இந்த காரோ, காசி, ஜெயந்தியா அப்படி பார்க்குறோம். இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மெகாலயா அப்படின்ற மாநிலத்தில் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இந்த மெகாலயாவில் இருக்கு. அதுலேயும் இந்த காசி அப்படின்ற மலைத்தொடர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மவுண்ட் சிண்ட்ரம் அப்படின்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காசி மலைத்தொடர் அடியில் தான் இருக்கு. அப்போ மவுண்ட் சிண்ட்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காசி மலைத்தொடரில் அடியில் காணப்படுகிறது நமக்கு இருக்கு. இதில் தான் வந்து அதிக மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்குறோங்க. அதிக மழைப்பொழிவுனா உலகிலேயே அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதியாக அது இருக்குன்னா இந்த காசி மலைத்தொடருக்கு அடியில் அந்த மவுண்ட் சிண்ட்ரம் அப்படின்னு பேசு 1187 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் வந்து மழை பொழிஞ்சிருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அடுத்து நம்ம வந்து வானிலை காலநிலை அப்படின்ற அடுத்த டாபிக் வந்து படிக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம இதை பற்றி படிக்கிறோம். அதுக்கு மிக அருகாமல் இன்னொரு பகுதி இருக்கு. அது என்னன்னா சிறப்புஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதிக மழை பெறக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து அனைத்துமே வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள், பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அடுத்து பாவாங்புய் அப்படின்றது வந்து மிசோரம் மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு நீலமலையை குறிக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ நீலமலை ப்ளூ மவுண்டன் அப்படின்னா நீலகிரி சொல்லுவோம். ஆனால் வடகிழக்கில் பூர்வாஞ்சல் குன்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாவாங்புய் அப்படின்றது வந்து மிசோரத்தில் காணப்படக்கூடிய ஒரு மலையை வந்து குறிக்குது அப்படிங்கிறோம். இப்போ இமயமலையின் முக்கியத்துவம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து நமக்கு வட இந்தியா பகுதிகளுக்கு வந்து கனமழையை கொடுக்கிறது. எப்படி தென்மேற்கு பருவக்காற்றை தடுக்கும் அப்படின்னா வந்து இப்போ தென்மேற்கு பருவக்காற்று 2 கிளையாக பிரியும் ஃப்ரெண்டு. ஒன்று வந்து அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வங்காளவிடா கிளை வந்து. ஸோ இமயமலை இங்கே இருக்குது. இந்த வங்காளவிடா கிளை வந்து போயிட்டு மோதும் போது இந்த காரோ, காசி, ஜெயந்தியா, மெகாலயா வடகிழக்கு மாநிலங்களும் மழை கூட்டுன்னு கூட்டம். ஸோ அப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்கும். இதனுடைய ஒரு பிரான்ச் அப்படியே நேராக போயிட்டு என்னன்னா இமயமலையோட அடிவாரத்தில் போயிட்டு மழை கூட்டம். அப்புறம் இதனுடைய பிரான்ச் அப்படியே வளைஞ்சு இந்த பக்கம் வரும். ஸோ அப்போ இமயமலை அடிவாரம் முழுக்க நல்ல மழைப்பொழிவு கொடுக்குது. காரணம் இமயமலை வந்து தடுக்குது. ஸோ அப்போ தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கிறது. ரெண்டாவது இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு அரணாக இருக்கு வந்து. இப்போ நமக்கு சைனாவோட இன்வேஷன் அப்படின்றத தடுத்துருச்சு வந்து. அப்போ அந்த மலைத்தொடரை தாண்டி வர்றது அப்படின்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. அப்போ படையெடுப்புகளை வந்து தவிர்க்கிறது காணுவார். அதே மாதிரி இங்கே இந்துகுஷ் அப்படின்ற மவுண்டன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிந்து அதனுடைய ஆறுகள் வந்து போயிட்டு இருக்கும். அப்போ இந்த இந்துகுஷ் மவுண்டனை தாண்டி இந்த சிந்து ஆறுகள், சிந்துவோட துணையாறுகளை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வர்றது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இமயமலையோட எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் போகும். ஸோ அப்போ இது அடர்ந்த காடுகள் இருக்கும். இது தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றது அப்படின்னு கஷ்டம். ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இமயமலை ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்புறம் வற்றாத நதிகளின் பிறப்பிடமா எடுத்துக்காட்டு சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதனுடைய துணையாறுகள் அப்படிங்கிறோம். இந்த ஆறுகள் எல்லாமே எங்கே தோன்றுனா இமயமலையில தோன்றுது. இப்போ சிந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இமயமலையில தோன்றி அப்படியே லடாக் வழியாக போயிட்டு பாகிஸ்தான் வழியாக போகுது. அதனுடைய துணையாறுகள் அப்படின்னு பல ஆறுகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து கங்கா அப்படின்றது கங்கோத்ரி கிளேசியர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகுது. ஸோ அதுவும் என்ன பண்ணா தோன்றி இந்தியா வழியாக பாய்ந்து பங்களாதேஷ்குள்ளே போய் கடலை கலக்குது. அடுத்து பிரம்மபுத்திரா அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்கள் வந்து பங்களாதேஷில் வந்து கங்காவோட ஒன்றா சேர்ந்து கடலை அடையுது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆறுகளோட துணை ஆறுகள் அப்படின்றது உருவாக இமயமலை காரணமாக இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக வந்து இருக்கு. கோடை வாசஸ்தலம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ சிம்லா இருக்கு, டார்ஜிலிங் இருக்கு, நைனிடால் இருக்கு, முசோரி இருக்கு, ராணிகட் இருக்கு, அல்மோரா இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ அதெல்லாம் வந்து சுற்றுலா பயணி சொர்க்கமாக இருக்கு. அதே மாதிரி நமக்கு கோடை வாழிடங்கள் புனித தலங்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவா தேவி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பல பௌத்த, சமண, சீக்கிய கோயில்கள் அப்படின்றது எங்கே காணப்படும் இமயமலையில் காணப்படுகிறது. இதெல்லாம் இமயமலையோட முக்கியத்துவமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் வனப்பொருட்கள் அப்படின்ற சார்ந்த தொழிலுக்கு அப்படின்னா இப்போ ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை டெவலப் ஆகிறது காரணமாக இருக்குது. அதே மாதிரி மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்று வந்து ஸோ அதையும் தடுக்குது வந்து. அப்போ மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடிய கடும் காற்றுனா இப்போ நம்ம மத்திய ஆசியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. இப்போ இந்தியாவுக்கு மேலே என்ன இருக்குன்னா சைனா இருக்குங்க வந்து. இந்த இடத்துல வந்து மங்கோலியா இருக்குது. இப்போ சைனாலையும் மங்கோலியாவில் என்னென்னா ஒரு டெசர்ட் இருக்குது, அதாவது குளிர் பாலைவனம்னு சொல்லுவாங்க. அந்த குளிர் பாலைவனம் அங்கேருந்து வீசக்கூடிய காற்று அந்த குளிர் காற்றை வந்து தடுத்துருது. அப்போ திபெத் எப்படி இருக்குன்னா பயங்கர ட்ரையாக இருக்கும், குளிராகவும் ட்ரையாகவும் இருக்கும், அந்த வறண்டும் குளிர்ச்சியாக காணப்படும். ஆனால் அந்த காற்று வந்து வீசாமல் தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. அப்போ என்ன இருக்குன்னா நமக்கு வந்து 23 டிகிரி கடகரேகைக்கு மேலே போனீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா நமக்கு
அளவுக்கு மிதவெப்ப மண்டலமாக இருக்கும். ஆனால் அப்படி இப்போ ஆகாமல் இந்த இமயமலை என்ன பண்ணால் ஒரு பெரிய அரணா இருந்து நமக்கு தடுத்ததுனால என்னாச்சுன்னா இந்தியா வந்து வெப்பமண்டலமாக இருக்கிறது 23 டிகிரி கீழே என்ன வெப்பநிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு காலநிலை தான் 23 டிகிரிக்கு மேலேயே இருக்குது. அப்போ கடுங்குளிரிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று போய் மோதி மழை கொட்டுன்னு கொட்டுறதுனால நமக்கு ஒரு பக்கம் மழைப்பொழிவு நல்லாவே இருக்குது. இந்த ரெண்டாவது அடர்ந்த காடுகள் காணப்படுகிறது. அதனால பல்லுயிர் மண்டலமாக வந்து இருக்குது. நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக இருக்குன்னா இமயமலை இருக்குது. பல உயிரினங்கள் வாழ்றது காரணமாக இருக்குது. இது எல்லாமே என்னன்னா இமயமலையின் முக்கியத்துவமாக இருக்குது. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து வடபெரும் சமவெளிகள் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வடபெரும் சமவெளிகள் அப்படின்னா வடக்கு மலைகளின் தென்புறம் இருக்கு. இப்போ நம்ம மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நமக்கு இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம்னா இப்போ நமக்கு இந்த இமயமலை அப்படின்றது இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இமயமலைக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த வடபெரும் சமவெளி எங்கே இருக்குன்னா மேலே பஞ்சாப் ஹரியானா, அப்புறம் இந்த பக்கம் ராஜஸ்தான், அது ராஜஸ்தான் சமவெளி வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா கங்கை சமவெளி. அப்போ கங்கை சமவெளி முடிஞ்சோன்னா இந்த பக்கம் அசாம் சமவெளி அப்படிங்கிறோம். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வடபெரும் சமவெளி காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்போ இமயமலையோட அடிவாரம் அல்லது தெற்கு பகுதி அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த சமவெளிகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா வந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா என்ற அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்டு வண்டல் மண் படிவுகளை கொண்டது அப்படிங்கிறோம். உலகிலே வளமான சமவெளியாக இருக்கிறது எது அப்படின்னா வந்து நம்மளுடைய வடபெரும் சமவெளி தான் அப்படிங்கிறோம். அப்போ வண்டல் மண் படிவுகள் படிஞ்சு இந்த சமவெளியை உருவாக்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதனுடைய துணையாறுகள் அப்படிங்கிறோம். இதன் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 2400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படிங்கிறோம். எங்கிருந்து அப்படின்னா வந்து பஞ்சாப் ஹரியானால ஆரம்பிச்சு நமக்கு அசாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீளம் அப்படின்னு 2400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படிங்கிறோம். மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகும்போது இது என்ன ஆகுதுன்னா 240 முதல் 320 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது அகலம். இப்போ மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகும்போது இதோட அகலம் வந்து அதிகரிக்கிறது. காரணம் கங்கை சமவெளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரம்மபுத்திரா வந்து ஒன்றா சேருது நினைக்கிறோம். இந்த சமவெளி மொத்தம் எவ்வளோ பரப்பளவில் இருக்குது இந்தியாவில்? இந்தியா 32 லட்சம் அப்படிங்கிற சதுர கிலோமீட்டர். இந்தியாவுடைய மொத்த சதுர பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 லட்சம் அப்படிங்கிறோம். அதில் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து எது காணப்படுகிறது அப்படின்னா இந்த வடபெரும் சமவெளிகள் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். வட இந்திய பெரும் சமவெளியை வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் மற்ற ஒரே சீரான பரப்பாக அமைந்துள்ளது. அப்போ மேடு பள்ளம் இல்லாமல் இருந்தால் தான் சமவெளி சொல்லுவோம். அப்படிதான் இருக்கு. இமயமலை மற்றும் இந்திய மலையில் உள்ள ஆறுகளின் படிய வைத்த செயல்முறை உருவாக்கப்பட்டுள்ளன. அப்புறம் மறந்துவிடாது, இப்போ இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்க இருந்து உருவாகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய விந்தியன் மவுண்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மவுண்டன்ல இருந்து வரக்கூடிய ஆறுகள் அது வந்து யாருடைய துணையாரா மாறுதுன்னா கங்காவுடைய துணையாரா வந்து மாறுது, யமுனாவோட துணையாரா மாறுது. அப்ப யமுனா, கங்கா வந்து இமயமலையில் உற்பத்தி ஆனாலும் அதனுடைய துணையாறுகள் வந்து விந்திய மலைத்தொடரில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளின் துணையாரா வந்து மாறுது. ஸோ அப்ப நம்ம இமயமலை மற்றும் விந்திய மலைகளில் உள்ள ஆறுகளின் படி வைத்தலினால் இது வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. வடபெரு சமவெளியை நம்ம என்ன பண்ணணும், அதோட முக்கிய பண்புகளாக வந்து நம்ம நாளாக வந்து பிரிக்கிறோம் ஃப்ரெண்டு. அப்போ முக்கிய பண்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாபர் சமவெளி பார்க்கணும். அப்போ இமயமலையில் ஒரு ஆறு உற்பத்தியாகி அந்த ஆறு வந்த உடனே வந்து அடையக்கூடிய பகுதினா பாபர் வந்து இது பெரும் மணல்களாக வந்து காணப்படும். அங்கே தண்ணி உள்வாங்கப்பட்ட தண்ணி வெளியே வரும். வெளியே வரக்கூடிய பகுதி வந்து தராய் அப்படின்னு வந்து இது என்னென்ன சொன்னால் ததுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாபர், ரெண்டாவதாக இருக்கிறது வந்து தராய் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த தராய் அப்படின்னு சதுப்பு நிலமாக காணப்படுகிறது. இங்கே வந்து தாவரங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அடர்ந்த காடுகள் வந்து காணப்பட்ட பகுதியாக வந்து இது வந்து இருந்தது பண்ணிக்கிறோம். ஆனால் இதை தான் நம்ம என்ன பண்ணோம், காடுகளை அழிச்சிட்டு நம்ம இப்போ விளைச்சல் வேளாண்மை நிலமாக மாற்றிட்டோம். அதுக்கடுத்து ஒரு மேட்டு நில பகுதி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாங்கர் அப்படின்னு சொன்னது. அப்போ பாங்கர் அப்படின்றது மேட்டு நில பகுதியாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஆறு போகக்கூடிய ஒரு பகுதி வந்து அந்த ஆறு போகக்கூடிய பகுதின்னு ஒரு கொஞ்சம் பள்ளமா ஆறுக்கு பக்கத்தில் இருக்காது. அதை வந்து என்ன சொல்லணும்னா இது வந்து காதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பாங்கர் காதர் அப்படின்றது வந்து அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பாபர், ரெண்டாவது வந்து தராய், மூணாவது பாங்கர், நாலாவது வந்து காதர் அப்படிங்க. ஸோ அப்போ நம்ம இமயமலையில் ஆறு உற்பத்தியாகி போகும்போது இந்த 4 விதமான ஒரு சமவெளி ஏற்படுத்துது அப்படிங்கிறோம். இதனுடைய கூறுகள் என்ன அப்படின்றத நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இமயமலை ஆறுகளை படிய வைக்கப்பட்டு பெரும் மணல்கள் பலதரட்ட படிவுகள் காணப்படக்கூடியதான் பாபர் சமவெளி அப்படிங்கிறோம். அப்போ பெரும் மணலாக இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் தான் அங்கே வளர முடியும், சிறிய தாவரங்கள் வளர முடியாது, ஏன்னா பெரிய பெரிய கல்லாக இருக்கும் வந்து. அப்போ நுண்துளைகள்
அதிகமாக உள்ளதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடை உள்வாங்கப்படும். அப்போ நீர் உள்வாங்கப்படக்கூடிய பகுதியாக இருக்குது, தண்ணி உள்ளே போயிடும் அப்படிங்கிறோம். எங்கே வெளியே வரும்? தராயில் தான் வெளியே வரும். அப்போ வேளாண் சாகுபடி ஏற்றதான்னு கேட்டால் கிடையாது, ஏற்றதல்ல அப்படிங்கிறோம். அதே மாதிரி நீண்ட வேர்களுடைய பெரிய மரங்கள் மட்டும்தான் அங்கே சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து தராய் இப்போ உள்ள போன தண்ணி வெளியே வர இடங்கன்னா தராயில். அப்போ அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாக அது இருக்குது அப்படின்னா தராய் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ காடுகள் வளர்வதற்கு ஏற்றதாக இருக்குது. இந்த காடுகளை அழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ பாபர் பகுதிக்கு தெற்கே காணப்படுகிறது அப்படின்னா அது தராய் அப்படி பார்க்கலாம். இது 15 இருந்து 30 கிலோமீட்டர் அகலம் கொண்டதா இருக்கு அப்படி பார்க்கலாம். இது கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா இருக்குல்ல, அந்த பிரம்மபுத்திரா பகுதியில் பார்த்தீங்கன்னா மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுகிறது. அப்போ பிரம்மபுத்திரா பகுதியில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கனால இந்த தராய் அப்படின்றது அதிக பரப்பளவில் இருக்கு. இந்த தராய் வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கு. அங்கே காடுகள் ஏற்கனவே இருக்கு, அதை அழிச்சாச்சு, இப்போ வேளாண் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பாங்கர் அப்படின்னும் போது என்னன்னா வண்டல் மண் படி வைக்கும், ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது படி வைக்கிறது. பாங்கர்னா மேட்டு நில பகுதின்னு சொல்லுவோம், பழைய வண்டல் மண். காதர்னா ஆற்றங்கரைக்கு அருகிலே இருக்கிறது, அது புதிய வண்டல் மண் சொல்லுவோம். அப்போ மேட்டு நில வண்டல் மண் படிவுகளை கொண்டது பாங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பெரும்பாலும் என்னன்னா பழைய வண்டல் படிவுகளை கொண்டது அப்படின்னு. அதை வெள்ளப்பெருப்புக்கு ஏற்படாம உயர்நில பகுதியாக இருக்குது. அப்போ மேட்டு நில பகுதி அதேமாதிரி உயர்நில பகுதியாக இருக்கும். வெள்ளப்பருக்கு அப்படின்றது அங்கே வரவே வராது, அது பழைய வண்டல் மண்ணாக இருக்குது அப்படிங்கிறோம். இந்த பாங்கர் என்ன கலரில் இருக்குன்னா கருமை நிறத்துடன் வளமான நிலைமகும் கொண்டு நல்ல வடிகால் அமைப்பை கொண்டுள்ளதால் வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்குது. அப்போ தண்ணி அந்த இடத்துல தேங்காது, மேட்டு நிலமாக இருக்கிறதுனால. ஸோ அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் பாதிக்கப்படாத ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ கருமை நிறத்தோடு இருக்குது, வளமான வண்டல் மண்ணாக இருக்குது, வேளாண்மைக்கு உகந்தது, ஆனால் பழைய வண்டல் மண் அப்படின்னு பார்க்குறது. காதர் அப்படின்னும் போது ஆறுகளால் கொண்டு வருஷம் படி வைக்கப்படுகிறது, அதனால புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது காதர். இது என்ன சொன்னோம்? பெட் நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே பழைய வண்டல் மண் மேட்டு நில பகுதியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது பெட் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகளை படி வைக்கப்படுகிறது. காதர் மணல் பார்த்தீங்கன்னா காதர் மணல் களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்டதாக இருக்கு. அப்போ களிமண் இருக்கு, சேறு இருக்கு, வண்டலை கொண்ட வளமிக்க மண்ணா இருக்கு. அப்போ பாங்கர் காதர் ரெண்டுமே வண்டல் மண் தான். இது வளமிக்க மண்ணா இருக்கு. ஸோ அது கருமை நிறத்திலும் கொண்ட மண்ணா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன் தான். அடுத்து டெல்டா. டெல்டா அப்படின்றது என்னன்னா ஒரு ஆறு கடலை அடையும் பொழுது ஏற்படுத்துறது டெல்டா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட தரை ஒட்டி, அதாவது கடல் மட்ட உயரத்துக்கு வந்துடும். அப்போ கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப உயரமாக இருந்ததுன்னா அது ரொம்ப வேகமாக இருக்கும். அது கடல் மட்ட பரப்புக்கு வந்ததுக்கப்புறம் அதோட வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் டெல்டா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கேயும் என்ன பண்ணணும், இது வண்டல் மண் படிவுகளை ஏற்படுத்துறதுனால டெல்டாக்களை உருவாக்குது. இப்போ கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து முகத்துவாரம் அப்படின்னா கடலை கலக்கக்கூடிய பகுதியில் முக்கோண வடிவ நிலப்பகுதி ஏற்படுத்துகிறது. இது சுந்தரவன டெல்டா அழைக்கப்படுகிறது. ஏன் சுந்தரவனம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா சுந்தரவன காடுகள் சுந்தரவன மரங்கள் அங்கே இருந்தது. அப்போ சுந்தரி அப்படின்ற ட்ரீ இருந்ததுனால சுந்தரவனம் அப்படின்ற பேர் கொண்டதா இருக்கு. உலகின் மிகப்பெரிய அதிவேகத்தில் உருவாகும் டெல்டாவா எது இருக்கு அப்படின்னா கங்கையும் பிரம்மபுத்திரா ஒன்னா சேர்ந்து பங்களாதேஷ்ல உருவாகக்கூடிய டெல்டாவா இருக்கு அப்படின்னு. அப்போ ஆறுகளின் வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகள் படி வைக்கப்படுகின்றன அப்படின்னு. இப்போ நம்ம கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா மேப்ல பார்த்துட்டு வந்துருமா, வாங்க பார்ப்போம். முக்கோண வடிவ டெல்டா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, முக்கோண வடிவ டெல்டா அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ கங்காவும் பிரம்மபுத்திரம் இது கங்கா ஸோ அப்போ கங்கை ஆறு அப்படின்னும் போது அந்த கங்கை ஆறு அப்படின்றது நம்ம இங்கே உள்ள நுழையுது. இது பிரம்மபுத்திரா இது உள்ள வருது. ஸோ இப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு முக்கோண வடிவத்தில் மிகப்பெரிய ஒரு டெல்டாவை ஏற்படுத்துது பார்க்கலாம். இதுதான் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பார்க்குறோம். ஸோ இந்த டெல்டா அப்படின்றது உலகிலேயே வேகமான மிகப்பெரிய ஒரு டெல்டாவா இருக்கு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம். ஸோ கேள்வியை கேட்பாங்க இந்த டெல்டா பொறுத்தவரைக்கும். அடுத்து இப்போ டெல்டா அப்படின்னும் போது புதிய வண்டல் மண்கள் பழைய வண்டல் மண் படிவுகள் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி இந்த டெல்டா இருக்குல்ல, ஸோ அதில் உயர்நில பகுதியாக இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். தாழ்நில பகுதியாக இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், நல்ல சதுப்பு பகுதியாக இருக்கிறது பில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உயர்நில பகுதி சார்ஸ்னா சதுப்பு நில பகுதி அப்படின்றது பில்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி சார்ஸ்னா என்ன பில்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாலும் நம்ம சரியாக விடையளிக்கணும் அப்படிங்கிறோம். அடுத்து இந்தியாவின் வட இந்திய பெரும் சமவெளி காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பார்த்தீங்கன்னா தன்மையின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4 பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம் மேற்கொள்ளும். அப்போ காலநிலை மற்றும் தன்மை அடிப்படையில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறோம். அப்போ ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு ஸோ மேற்கில் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்போ ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது ஆரவல்லி மலைத்தொடர். நம்ம மேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது குஜராத். ஸோ குஜராத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி போகணும்.
இந்த இடத்துல இருக்குன்னா ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறோம். இங்கே தான் என்ன இருக்குன்னா நம்ம ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு மலைத்தொடர். அந்த மலைத்தொடருக்கு நமக்கு மேற்குல தான் யார் இருக்கா அப்படின்னா வந்து இந்த ராஜஸ்தான் சமவெளி காணப்படுகிறது அப்படிங்க. இதில் இந்த சமவெளியை உருவாக்குனது யாரு அப்படின்னா லூனி அப்படின்ற ஆறும், மறைந்து போன சரஸ்வதி அப்படின்ற ஆறும். ஸோ இந்த 2 ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வேத காலத்தில் வந்து இருந்த ஆறாக வந்து இருக்கு. இந்த 2 ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா படிவுகளால் இது வந்து உருவாகுது. அதே மாதிரி பல உப்பு ஏரிகள் அப்படின்றது இந்த சமவெளியில் காணப்படுகின்றன. ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னாவே டெசர்ட், பாலைவனம் இருக்கு, தார் பாலைவனம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஜெய்ப்பூருக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு ஏரி வந்து சாம்பார் ஏரி அல்லது புஷ்கார் ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய உப்பு நீர் ஏரின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நமக்கு சிலிக்கா ஏரி அப்படின்றது வந்து பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா காயல் ஏரியில மிகப்பெரிய இது அப்படின்னு பார்க்குறோம். சப்போஸ் சாம்பார் ஏரி கொடுக்கல, சிலிக்கா ஏரி கொடுத்தாலும் அது உப்பு நீர் ஏரிக்கு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய காயலா வந்து இருக்கு. ஸோ அப்போ ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி, புஷ்கார் ஏரி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுல பெரிய இந்திய பாலைவனம் அப்படின்றது நம்ம தார் பாலைவனம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ராஜஸ்தான் சமவெளியில வழிமுக்கிறோம். இது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஒரு வறண்ட பகுதியாக வந்து இருக்கு. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில், அது இது மட்டும் எடுத்துட்டா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஆனால் பாகிஸ்தானில் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. இது வந்து ஒரு இயற்கை எல்லையா இருக்கு. ஸோ உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனமாக இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனம் கிடையாது, 18வது. இது மட்டும் டேட்டா மட்டும் மாற்றிக்கலாம். 18வது மிகப்பெரிய பாலைவனமாக இருக்கு உலக அளவில். வந்து இப்பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து 3/2 பங்கு இதுதான் இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ இந்த பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தில் எத்தனை பங்கு இருக்குன்னா 3/2 பங்கு இருக்கு. அது மாதிரி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே காணப்படுகிறது அப்படிங்கிறோம். இந்த பாலைவன பகுதி வந்து மருஸ்தலி என்றும், பாலைவன பகுதியோட மெயின் பகுதி இருக்குல்ல அது வந்து மருஸ்தலி அப்படின்னு சொல்லலாம். அரை பாலைவன பகுதி அப்படின்றது வந்து பாங்கர் என்றும் இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஏற்கனவே பாங்கர்னா பாலைவனம்னு பார்த்தோம். ஆனால் அது கேள்வி எந்த இடத்துல கேட்கறாங்க, என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ பாங்கர் அப்படின்றது அரை பாலைவனம் அப்படின்னு செமி டெசர்ட்னு சொல்லுவாங்க. அதே வந்து மருஸ்தலி அப்படின்றது அதான் ஒரிஜினல் ஆக்சுவல் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரிஜினல் ஆக்சுவல் டெசர்ட் அப்படின்னு மருஸ்தலியும், அதே மாதிரி அரை பாலைவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாலைவன பகுதியில் பல உப்பு ஏரிகள் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மணல் திட்டுகளும் காணப்படுகிறது. அப்போ தன்ஸ் அப்படின்றது வந்து பல உப்பு ஏரியோட பேர். அதில் ஒரு முக்கியமான ஏரி என்னன்னா சாம்பார் ஏரி, புஷ்கார் ஏரி ஜெய்ப்பூருக்கு அருகில் காணப்படுகிறது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ராஜஸ்தான் பாலைவனத்தின் மேற்கு பகுதி கிட்டத்தட்ட மேற்பரப்பு வந்து வடிகால் அமைப்பு இல்லை. அப்போ ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேற்கு பகுதியில் வடிகால் அப்படின்றது இல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சட்லஜ் ஆற்றிலிருந்து நமக்கு இந்திரா காந்தி கால்வாய் அப்படின்னு ஏற்படுத்தி செயற்கை கால்வாயை அங்கே கொண்டு போய் சேர்த்திருப்போம். வறண்ட மற்றும் அரை வறண்ட நிலையில் உள்நாட்டு வடிகால் அமைப்பு ஏற்படுத்திக்கணும். அங்கு ஆறுகள் பருவகாலமாக இருக்கும். மழை பெய்யறப்ப தான் ஆறுகள் கண்ணு தெரியும், அதுக்கப்புறம் ஆறுகளே இருக்காது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து கடலில் கலக்கிறதே கிடையாது, போகிற வழியில் எல்லாம் ஆவியாகி போயிடும். தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவி காணப்படுகிறது. அப்புறம் மெயினாக வந்து ராஜஸ்தான் இருந்தால் தான் அது மேலே இருக்கிற பஞ்சாப், வடக்கில் இருக்கிற பஞ்சாப், வடகிழக்கில் இருக்கிற ஹரியானா, அதுக்கப்புறம் தெற்கில் இருக்கிற குஜராத், இது எல்லாமே வந்து தார் பாலைவனம் பரவி காணப்படக்கூடிய மாநிலங்களாக இருக்கு அனுப்புகிறோம். அப்போ தார் பாலைவனத்தில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னு கேட்டால் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அனுப்புகிறோம். இந்த உலகின் 18வது பெரிய பாலைவனமாக இது இருக்கு. அது ஒரு 9 பெரிய துணை வெப்பமண்டல பாலைவனமாக உள்ளது. உலகிலேயும் பெரிய பாலைவனம் அப்படின்னா 18வது இடத்துலையும் துணை வெப்பமண்டலம் அப்படின்னா 23 டிகிரிக்கு மேலே. அப்போ 23 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் அது வந்து துணை வெப்பமண்டலம் அப்படின்னா. அப்போ இதுக்கு மேலே காணப்படக்கூடியது மேல் வந்து உள்ள பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 23 டிகிரி அப்படின்னு எங்கே போகுதுன்னு நம்ம மேப்லையும் பார்த்தோம். வந்து ஸோ குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்னு பார்க்கணும். அதுக்கு மேலே தான் என்ன இருக்குன்னா நமக்கு பாலைவனம் வந்து தார் பாலைவனம் காணப்படுகிறது. பரப்பளவில் அப்படின்னு பார்க்கும்போது லடாக் அப்படின்றது பாலைவனம். லடாக்ல பாலைவனம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படாங்க. அது என்னன்னா குளிர் பாலைவனம் அப்படின்னு. ஸோ அப்போ லடாக்ல இருக்கிறது வந்து குளிர் பாலைவனம். ஒரு பாலைவனம்னா மழை பெய்யக்கூடாது, அப்படியே பெய்ஞ்சாலும் 25 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் தான் அது வந்து பாலைவனம் சொல்லுவோம். அப்போ லடாக்ல இருக்கிறது குளிர் பாலைவனம், அது வந்து 30வது இடத்துல இருக்கு. ராஜஸ்தான்ல இருக்கிற பாலைவனம் வந்து 18வது பெரிய பாலைவனமா உலக அளவில் இருக்கு வெப்ப பாலைவனத்தில் அப்படிங்க. அடுத்து ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ள பஞ்சாப், ஹரியானா சமவெளியில் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. அப்போ ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னா மேலே வந்து பஞ்சாப், ஹரியானா சமவெளி இருக்கும், இந்த பக்கம் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும். மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு இடையில தான் எது காணப்படுகிறது, ராஜஸ்தான் சமவெளி காணப்படுகிறது. வந்து அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து மாதவ் பிளாட்டியூவில் இருக்குது, அதனால் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்.
அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய பாலைவனம் தார் பாலைவனம், அந்த தார் பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. அப்ப தார் பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இச்சமவெளியை வந்து எந்த ஆறுகள், நம்ம ராஜஸ்தான் சமவெளினா லூனி, அப்புறம் மறைந்து போன சரஸ்வதி, இது 2 ஆறுன்னு பார்த்தோம். அதே பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னா சட்லஜ், பியாஸ், ராவி, இந்த 3 ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவானது அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து ஒரு நீர்பிரி மேடா வந்து இருக்கு. என்ன, அந்த பக்கம் சிந்து அப்படின்றது பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கு, அதுக்கும் இந்த பக்கம் வந்து கங்கா அப்படின்றது இந்தியாவில் போயிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவில் தான் யார் இருக்கா அப்படின்னா வந்து நீர்பிரி மேடா யார் இருக்கா அப்படின்னா வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ கங்கை யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளியாகும் இது வந்து உள்ளது. அப்போ நீர்பிரி மேடாகும் கங்கை யமுனை, அப்புறம் கங்கை யமுனை சட்லஜ், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு நீர்பிரி மேடா. அந்த நீர்பிரி மேடு அப்படின்னு நம்ம சொன்னா தோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை கேப்சர் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல போர்கள் வந்து நடந்திருக்கும் வட இந்தியாவில். ஏன்னா வளமிக்க பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அங்கே என்ன வேணாலும் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணலாம். அப்போ நமக்கு வீல்டு அப்படின்றது வந்து மகசூல் அப்படின்னு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்போ வளமான பகுதி, தண்ணி இருக்கு, மண்ணு வண்டல் மண்ணா இருக்கிறதுனால அந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிலப்பரப்பாக வந்து இருந்தது. அடுத்து கங்கை சமவெளி. கங்கை சமவெளி வந்து மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து அப்போ யமுனாலேருந்து ஆரம்பிச்சு வங்காளதேசம் வரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவில் கொண்டுள்ளது. அப்போ கங்கை சமவெளி இருக்கிற சமவெளிகளில் மிக பெருசாக இருக்கு. சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 7 லட்சம் கிலோமீட்டர். அந்த 7 லட்சம் கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது எது அப்படின்னா கங்கா. கிட்டத்தட்ட பாதி கங்கா தான் இருக்கு மொத்த வடபெரும் சமவெளியில். இது கங்கை சமவெளி அப்படின்னு ஏற்படுத்தினது யாருன்னா கங்கா, அதனுடைய துணையாறுகள் யாரை சொல்லலாம், காக்ரா, காண்டக், கோசி, யமுனா, சாம்பல், பெட்வா, கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதனுடைய துணையாறுகள் இருக்கு அப்படிங்க. இது எல்லாமே படிய வச்சு இந்த சமவெளியை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி அப்படின்னும் போது வடபெரும் சமவெளியில நமக்கு பாதி இதுதான் அப்படின்னு பார்க்குறது. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக காணப்படுகிறது. அப்போ கங்கா அப்படின்னு உற்பத்தி ஆகிட்டு அப்படியே போகும்போது கிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஆரம்பிக்கிறது உத்தரகாண்டில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ளோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறோம். அப்போ எப்படி இருக்குன்னா கிழக்கு தென்கிழக்கு மென் சரிவாக போய் கடைசியாக எங்கே கடலை அடையுது அப்படின்னா பிரம்மபுத்திராவோட ஒன்னா சேர்ந்து நமக்கு வங்காள விரிகுடா கடலை வந்து அடைகிறது. அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி பெரும் பகுதி எங்க பாருங்கன்னா அசாம்ல இருக்கு. அப்போ அசாம்ல தான் இது வந்து பெரும்பாலும் காணப்படுகிறது. ஏன்னா அசாம் தான் சமவெளி, மற்ற வடகிழக்கு மாநிலங்கள் இல்லைன்னா மலைப்பாங்கான பகுதியாக வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளியாக இது இருக்கு. அப்போ பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளி எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை தாழ்நில சமவெளி எதுன்னு கேட்டால் பிரம்மபுத்திரா சமவெளின்னு பார்க்கணும். ஸோ தாழ்நிலம்னா என்ன இருக்குதுன்னா கடல் மட்டத்தை விட தாழ்நிலமா இருக்கு அப்படின்னு பார்க்கறது. வடபெரு சமவெளியின் கிழக்கு கிளையாக இது அமைந்துள்ளது. வெறும் 56,000 வந்து பார்த்தீங்கன்னா சதுர கிலோமீட்டர் தான் பரப்பளவு காணப்படுகிறது. வண்டல் விசிறிகளை கொண்டது, தராய் எனப்படும் சதுப்பு நிலங்களை கொண்டது. அப்போ தராய் அப்புறம் வண்டல் விசி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது எந்த சமவெளி, ராஜஸ்தான் சமவெளியா, பஞ்சாப் ஹரியானா சமவெளியா, கங்கை சமவெளியா, பிரம்மபுத்திரா சமவெளியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஓகேங்களா. நம்ம இன்றைய வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய செய்யணும். பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்புறம் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை வந்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றத நம்ம படிக்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியா தமிழ்நாட்டின் புவியியல் அமைவிடம் அப்படின்றத பார்த்துட்டு நாளைய வகுப்புல இந்த முதல் தலைப்பு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.